ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்கியூ 2024 வெளியாக இருக்கக்கூடிய படம். இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. இல்லை டோனிஜா மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிளுங்க. தன்னோட மனைவியையும் குழந்தையும் இழந்துடுறாரு டோனிஜா. இதற்கு காரணமானவங்க யாருன்னு அந்த வில்லனை கண்டுபிடிச்சி பழி வாங்குறது தான் இந்த படத்தோட கதை. இது வழக்கம் போல் மாஃபியா, ட்ரக்கு, கேங்ஸ்டரு, சென்டிமெண்ட் அப்படின்னு இந்த படம் போயிட்டே இருக்கும். படம் வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்தாலுமே இதில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்மளை வந்து மெய்மேலேருந்து நம்மளை படத்தை ரசிக்கும்படியாக பண்ணிடும். அதுக்கு மெயினாக பர்ஃபார்மன்ஸை தான் சொல்லணும். டோனிஜாவோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். டோனிஜாவை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஓங் பேக், ப்ரொடெக்டர் இந்த மாதிரி படங்கள்லேயே அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வரக்கூடிய அந்த வில்லன், அதே போல் அந்த பாடி கார்டாக, அந்த பொண்ணுக்கு பாடி கார்டாக வரக்கூடிய ஆள், அதே மாதிரி ஒரு லேடி ஃபைட்டர், இவங்களெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ரியலாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு வந்து நடிக்கிறவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஆக்ஷன் விரும்பியாக இருந்து, அதுவும் எஸ்பெஷலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக போனாலுமே ஆக்ஷன் காட்சிகள் நம்மளை வந்து மறக்க வச்சிரும். ஸோ ஆக்ஷன் விரும்பிகளுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.